எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மிளகாய் சட்னி எப்படி பண்ணலாம், பெரிய வெங்காயம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணது 1 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர் கேட்டிங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஷ்மீர் வரமிளகா, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பெரிய பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, அப்புறம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மெதுவாக ஊற்றுங்க. மேலே தெரிச்சிரும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்பப்போ இடையில எடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா சட்னி வந்து திரண்டு வரணும். அப்படின்னா தான் நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வர மூடி வச்சு இடையில அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சட்னி நமக்கு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.